நம்ம ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம பிஸ்னஸ் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான். அதாவது வெள்ளிக்கிழமை வழிபாடு, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது இல்லையா? ஸோ அந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறை தான் தொடர்ந்து 9 வாரங்கள் செய்ய போகிறோம். எளிமையான பூஜை வீட்டிலேயே நம்ம செய்யலாம். ஸோ அதில் நீங்கள் இந்த காயின் 9 வாரமும் காயின் சேர்த்துக்கிட்டே வாங்க. 9 வாரம் முடிஞ்சுட்டு அந்த காயினோட இன்னும் கொஞ்சம் நம்ம பணமும் சேர்த்து கோயிலுக்கு ஏதாவது நம்ம பொருட்களாக வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி 9 வாரங்கள் செய்யுங்க. அதுவும் இப்போ வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வளர்பிறையில் வருது. ஆவணி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இன்றிலிருந்து கூட, இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 9 வாரங்கள் தொடர்ந்து செய்யலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் தாங்க பேசிகிட்ருக்கேன். அதாவது இங்கே எல்லா வியாதிக்கும் குணமாகிறது மட்டும் இல்லை, எங்கள் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆன்மீகம் ப்ளஸ் மருத்துவம் எல்லாமே இங்கே இருக்குங்க. ஏன்னா எங்கள் மேம் அது எல்லா இடத்துல பற்றி எனக்கு எப்படி தெரியாது. இங்கே எப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதே ஒரு கோவில் ஒன்று சொல்லிடுவாங்க, அதுதாங்க இங்கே ஸ்பெஷல். நிறைய பேர் குணமாகிறது என்னென்னா ஆன்மீகம். எங்கள் மேம் சொல்கிறத தான், நான் என்ன மருந்து கொடுத்தாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த கடவுளை முதல்ல பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாழறதே கொஞ்ச காலம்னாலும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழுங்க அப்படின்றதுக்காக நிறைய டிப்ஸு ஃப்ரீயாக எக்கச்சக்கமான டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இங்கே வரீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்கன்னாலும் இங்கே வர்றதுக்கு முன்னாடியான எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இதுக்கும் ஒரு நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஈஸியான வழிமுறைகள் நிறைய இங்கே எங்கள் மேம் கொடுத்துட்ருக்காங்க. என்ன பிரச்சனாலும் முதல்ல பயப்படாதீங்க. எங்கள் மேம் சொல்கிறது தான், என்ன வியாதினாலுங்க பயப்படாதீங்க, வாங்க, எல்லாத்துக்கும் இங்கே மருந்து இருக்குது. ஏன்னா சித்தர்கள் எல்லா பிரச்சனைக்கும் மருந்து கொடுத்துருக்காங்களாம், மருந்து சொல்லியிருக்காங்களாம். அப்புறம் என்ன இருக்குது? பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இப்போ ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோங்க. எல்லாருக்குமே தேவை பணம் இல்லையா? ஐஸ்வர்யம். இந்த பணம் கண்டிப்பாக எல்லாருக்குமே அவசியம். எல்லாரும் நிறைய பூஜைகளை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் பணம் ஈர்ப்புக்கான. ஆனால் எங்கள் மேமு ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம், ஒரு பூஜை சொல்கிறாங்களாம் பணம் ஈர்க்கிறதுக்கு. அப்படி என்ன சீக்ரெட்டு பணம் வர்றதுக்கு கேட்போமா? அந்த பூஜையை நான் ஃபாலோ பண்ண போகிறேன், நீங்களும் பண்ணுங்கள். வாங்க, அவங்கள கேட்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன். ஓகே மேம். மேம், இப்போது நம்ம நிறைய பணம் ஈர்க்கிறதுக்கான நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் சீக்ரெட்டாக ஏதோ ஒரு விஷயம், யாருமே சொல்லாத ஒரு சீக்ரெட் பூஜை இருக்குன்னு சொன்னீங்களே பணம் ஈர்க்கிறதுக்கு, அது என்னது சொல்லுங்க மேம், சீக்கிரம் சொல்லுங்க மேம், எனக்கும் வேணும் அது. ஓகே மேம். அதாவது மேம், நிறைய பேர் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. என்னடா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஆனால் நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வருமானமோ செல்வம் இன்னும் சேரலையே. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ போய்கிட்டே இருக்கும். இப்போ முடிஞ்சிடும், அப்போ முடிஞ்சிடும் நினைப்போம், போய்கிட்டே இருக்கும். என்னடா இது, எதிர்பார்த்த அளவுக்கு இன்க்ரிமெண்ட் வரும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் ஏதோ மிஸ் ஆகுதே அப்படின்னு யோசிப்போம். நிறைய பேர் வேலை வாய்ப்புக்காக யோசிச்சுட்டு இருப்பாங்க. நிறைய அம்மாக்கள் அப்பா யோசிப்பாங்க, என்னடா நம்ம பையன் அப்ராட் போகணுமே, ஏதோ ஒன்று தடங்கள் நடந்துட்டு இருக்கு, செல்வம் வர்றதுக்கு இதெல்லாம் நமக்கு வழிபாட்டு முறை ரொம்ப முக்கியம். இந்த வழிகளில் தான் நமக்கு செல்வம் வருது இல்லைங்களா? பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் யோசிப்போம், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், லாஸ்ட் மந்த் நல்லா இவ்வளோ நமக்கு சேல்ஸ் ஆயிருக்கு. ஆமாம் மேம், விழுந்து உழைப்பாங்க மேம். ஆமாம், ஆனால் பணம் மட்டும் வராது. ஆமாம். ஸோ டவுன் ஆகிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், அதுக்கான ஒரு வழிமுறை தான். இப்போ டைரெக்டாக நம்ம செல்வம் வரணும் அப்படின்றத விட நம்ம உழைப்பிற்கான ஒரு பணம் நமக்கு அந்த ஐஸ்வர்யம் செல்வம் சேர்றதுக்கும், ஸோ வீட்டில் நம்ம கணவருக்கோ நம்மளுடைய பிள்ளைகளுக்கோ அவர்களுக்கான ஒரு அடுத்த லெவலுக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஏர்ன் பண்ணுறதுக்கு, நம்ம ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம பிஸ்னஸ் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான். அதாவது வெள்ளிக்கிழமை வழிபாடு, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது இல்லையா? ஸோ அந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறை தான் தொடர்ந்து 9 வாரங்கள் செய்ய போகிறோம். எளிமையான பூஜை வீட்டிலேயே நம்ம செய்யலாம். ஸோ என்ன செய்ய போகிறோம்னா, வீட்டில் மகாலட்சுமி அம்மாவோட படம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ பூஜை அறையை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா மாலை வழிபாடு ரொம்ப முக்கியம், அந்த மனம் தரக்கூடிய மாலை. ஸோ அந்த மல்லிப்பூவோ
இல்லை நமக்கு மனம் தரக்கூடிய நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய மலர்களை வைத்து நம்ம அம்மன் படத்துக்கு பூஜை செய்ய போகிறோம். ரொம்ப எளிமையான பூஜை தான், தொடர்ந்து 9 வாரங்கள் செய்யுங்க. ஸோ நல்ல ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு மனதார வேண்டிக்கிட்டு ஒரு பெரிய தாம்பூலம், ஒரு பித்தளை தாம்பூலம், அதுக்கு மேலே ஒரு வாழை இலை கூட வச்சுக்கோங்க. நல்ல வாழை இலை வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவு வச்சிடணும். கவனமாக ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கான வீடியோ, பணம் ஈர்க்கிறதுக்கான வீடியோ, சீக்ரெட்டான வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த வாழை இலையில ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு 2 வைங்க. ஸோ மஞ்சள் கிழங்கு நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் மஞ்சள் பொடியாக வச்சுக்கலாம். ஸோ மஞ்சள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமான மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது, அது நம்ம வச்சிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை இருக்கக்கூடிய மலர்கள் அது வைக்கணும். ஸோ வெண்மை நிற மலர்கள் ஒரு 5 ரூபாய் நாணயம் ஒன்று வச்சிடணும். ஸோ இந்த 4 பொருளும் வரிசையாக வச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு தான் 9 வாரங்களும் பூஜை செய்ய போகிறோம். நல்ல தூபங்கள் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு நறுமணமாக இருக்கணும். சரிங்களா? உட்காந்துட்டு 108 முறை நம்ம வந்து ஓம் மகாலட்சுமியே நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்க. எண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது 108 வந்துருச்சா. ஸோ அது கடன்னு வேற சொல்லுவாங்க மேம். அதுக்காகவே உட்கார்ந்து பொறுமையா 108 விட அதிகமானாலும் பரவாயில்ல, கவுண்டிங் மிஸ் ஆச்சுனாலும் பரவாயில்லைங்க, நீங்க பொறுமையா உட்கார்ந்து சொல்லுங்க. ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லிட்டு மனதார தீபம் ஏற்றி வச்சுட்டு நல்லா நீங்க அந்த போற்றி சொல்லிக்கிட்டே வாங்க. 108 முறை சொல்லிட்டு அந்த காயின் எடுத்து ஒரு உண்டியல்ல நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும். மண் உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்ல இல்லை டிசைனா இருக்கிறது அதெல்லாம் வேணாம். எப்பொழுதுமே காலமாக மண் உண்டியல்ல நீங்க காசு சேர்த்து பாருங்க. அதை நல்லா நம்ம தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்க காயின் போட்டே வாங்க, அது நிறைய சேரும். அதனாலதான் மண் உண்டியல் தான் சொல்லுவாங்க. ஸோ அதில் நீங்கள் அந்த காயின் 9 வாரமும் காயின் சேர்த்துக்கிட்டே வாங்க. 9 வாரம் முடிஞ்சுட்டு அந்த காயினோட இன்னும் கொஞ்சம் நம்ம பணமும் சேர்த்து கோயிலுக்கு ஏதாவது நம்ம பொருட்களாக வாங்கி கொடுக்கலாம். ஸோ தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி தரலாம், மஞ்சள் குங்குமம் வாங்கி தரலாம். கோயில் அன்னதானத்துக்கு வந்து அரிசி எல்லாம் வாங்குவாங்க இல்லையா, அது கூடயும் நம்ம வாங்குறதுக்கு இந்த பணத்தை செலுத்திடலாம். ஸோ இந்த மாதிரி 9 வாரங்கள் செய்யுங்க. அதுவும் இப்போ வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வளர்பிறையில் வருது. ஆவணி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இன்றிலிருந்து கூட, இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. 9 வாரங்கள் தொடர்ந்து செய்யலாம். ஆண்கள் செய்யலாம், பெண்கள் எல்லாருமே செய்யலாம். இது ரொம்ப எளிமையான பூஜை. வெள்ளிக்கிழமை 9 வாரம் இது செய்யுங்க. செல்வம் பெருகும், ஆரோக்கியமும் பெருகும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எப்படி ஒரு பதிவு பார்த்தீங்களா? சீக்ரெட்டாக உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வழிகளும் எங்கள் மேம் சொல்கிறாங்க. அதாவது பிரச்சனை வந்துடுச்சு, உடம்புல வியாதியும் வந்துடுச்சுன்னா அதுக்கும் குணமாகறதுக்கும் அவ்வளோ விஷயம், அவ்வளோ சீக்ரெட் இருக்குங்க. அதே மாதிரி பணமும் இங்கே வர்றதுக்கான சீக்ரெட்டான விஷயங்கள் நிறைய எங்கள் மேம் சொல்லிகிட்ருக்காங்க. ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நேர்மையான முறையில் நிறைய பேர் உழைச்சி பணம் வராமல் இருக்கலாம். அதெல்லாம் இந்த பூஜை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீடை தேடி பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. நன்றி.